ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா சிக்கன் 65 செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எனக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கா, அதுக்காக வந்து சிக்கன் 65 சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால் வந்து சிக்கன் 65 நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 70 ருபீஸ் மட்டும் கொடுத்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ண போகிறேன்னாக்கா வெறும் மிளகாத்தூள், சக்தி வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு. இது வந்து என்னோடய சித்தப்பா வந்து இந்த கடையிலலாம் போடுவாங்க பார்த்தீங்களா 65க்கு, அந்த மாவு இது. இதை போட்டு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறேன்னாக்கா, ஃபஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. ஓகே, இது கூட வந்து இந்த வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், கலருக்காகத்தான் நம்ம போடுறோம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் இந்த பொடி. இந்த பொடி போட்டதுமே நல்ல கலர் வரும். அப்புறம் இந்த கருவேப்பிலை. கருவேப்பிலை தேவையான அளவு வந்து உப்பு. இதில் வந்து லைட்டாக நான் தயிரும் விட்டுக்கிறேன். தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அவ்வளோதான். ஏன்னா நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் சிக்கன், அதனால். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக அந்த பொடியிலேயே வந்து கடலை மாவு எல்லாமே இருக்கும். அதனால் வந்து நான் எதுவும் சேர்க்கலை. இந்த பொடி இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட வந்து கொஞ்சோண்டு கேசரி பவுடர் யூஸ் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கேசரி பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். டைகர். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவோம். ஓகே, ஒரு 1/2 hour கிட்ட நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கடாயில் தான் நான் வந்து வறுக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம்.
இந்த கடாய் வந்து ஹீட் ஆனதும் நம்ம இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆகணும். ஓகேங்களா? பாருங்கள், லைட்டாக போட்டு பார்த்தேன், மேலே வருதா? ஸோ இந்த டயத்தில் வந்து நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து நல்லா வேகணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இது வேக விட்டோம்னாக்கா சரிங்களா? மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்புறம் வந்து தீஞ்சிடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த கலர் பார்த்தீங்களா? சரி, ஸோ இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம அவ்வளோதாங்க, ரெடி. மழைக்கு நம்ம ரொம்ப சூடாக சாப்பிடலாம். இப்போ என் ஹஸ்பண்டோட ரியாக்ஷனை பார்ப்போம், இன்னைக்கு எப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம்.
அக்கா. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. ம் நல்லா இருக்கா? நல்லா வெந்திருக்கா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய், லவ் யூ ஆல்.